அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங். நம்ம மேக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 38 இன்ச்சு சைஸு ரெடிமேடு சுடிதார் அளவு பார்க்க போகிறோம். இதை எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இதே ஃபார்முலாவை பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் ஒன்று இருந்தால் போதும், நம்ம அடிக்கடி அளவு எடுக்க தேவை இருக்காது. ரெடிமேடு சுடிதார். இப்போ சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட் வாங்கிக்கிட்டு இதை ரெண்டாக மடிச்சுக்குங்க. சார்ட் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு மடிச்சுக்குங்க. இதை நான் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது 30 இன்ச்சு தான் இருக்கும். நம்ம ரெடிமேட் சுடிதார் அளவு 38 இன்ச்சுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம 42 வைப்போம் ஃபினிஷிங் அளவு. அதை நான் எப்படின்றத கட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு 31 இன்ச்சு நம்ம இருக்குது. இப்போ எப்படி பேட்டர்ன் எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு, டாப் லைனில் தையலுக்கு அரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரை இன்ச்சுக்கு அடுத்து 7, 14, 21. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 7, 14, 21. இது ரெடி அளவு தான். இது எப்பயுமே ரெடி அளவு தான். 38 இன்ச்சு சைஸுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த தான் ரெடி அளவாக வரும். 38, 40, 42க்கும் ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி இதுதான் அளவு, ரெடி அளவு. இப்போ எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. குறுக்க எல்லா கோடும் போட்டு விட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ டாப் லைன் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு ரெண்டாவது போட்டுருக்கு இல்லையா. இப்போ 38 ரெடி அளவு சுடிதாரு. இதை 4ஆக எடுக்கும்போது 9.5 கிடைக்கும். ப்ளஸ்ஸு நான் ஒரு அரை இன்ச்சுக்கு 2 கோடு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். கால் இன்ச்சு 2 கோடு எடுக்க போகிறேன். அப்போ 9.75 2 கோடு வரும். பத்து இன்ச்சுக்கு 2 கோடு கம்மியாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாப் லைன்லேயும் 10 இன்ச்சுக்கு 2 கோடு கம்மியாக எடுத்துக்கிறேன். இந்த டேப் அளவுலேயும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கோடு போட்டுக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கோடு சும்மா தான் போட்டிருக்கேன், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இங்கேருந்து அளவு வைக்க வேணாம். என்றைக்குமே ரெடி அளவு எடுக்கும்போது இங்கேருந்து அளவு வைக்காதீங்க. பொதுவாகவே ஒருத்தவங்களோட கை எவ்வளோ இருக்குன்னா 3.25 இருக்கும், 3 இருக்கும், இல்லை 3.25 தான் இருக்கும். நான் 3.25 எடுத்துக்கிறேன். 3, 2 கோடு, 3, 2 கோடு வச்சு எனக்கு அங்கே தெரியல, அதனால் நான் இப்படி வச்சு இப்போதைக்கு கோடை போட்டுக்கிறேன். இப்போ கோடை போட்டேன் இல்லையா. இப்போ இந்த இதிலேருந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், 9.5, 38 இன்ச்சு சைஸுக்கு அளவு 9.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம எவ்வளோ வச்சோம், 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் பாதி எவ்வளோ, 3.5 இன்ச்சு. இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 38. இதிலேருந்து இப்போ இந்த சென்ட்ரு லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடமும் ஆம்கோலில் கரெக்டாக வைக்கணும்.
இது கரெக்டாக வச்சுக்கிட்டு இதுதான் ஆம்கோல். இது பண்ணால் போதும். இது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த லைன் வருவோம். இது எவ்வளோ வச்சுருந்தோம்? 10க்கு 2 கோடு கம்மியாக வச்சுருவோம். 10 இன்ச்சியை வச்சுக்கிட்டாலுமே இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச்சு குறைக்க போகிறேன். இப்போ 1.25 இன்ச்சு குறைக்கணும்னா 8.75 வரணும். 1 இன்ச்சு குறைப்பாங்க. நம்ம வந்து 1.25 இன்ச்சு குறைச்சிப்போம். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஸ்ட்ரக்சர் நீட்டாக கிடைக்கும். இப்போ இங்கே என்ன அளவு எடுத்தோம் இல்லையா, இங்கே என்ன அளவு எடுத்தோம்? 10க்கு 2 கோடு கம்மியாக எடுத்தோம் இல்லையா, அதே அளவு தான் இங்கே வைக்க போகிறேன். இப்போ பாட்டம் லைன்லையும் சேம் அளவு தான், 10க்கு 2 கோடு கம்மி. இப்போ நான் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சுடிதாரோட டாப்பு அளவு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, இந்த இது வந்து இந்த டாப்பை வந்து கிழியாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுருங்க. இப்படி இந்த இடத்துல மடக்கி ஒரு டேப் ஒட்டிடுங்க. முடிஞ்ச அளவு அவுட்டர் லைன் இப்படி ஒரு டேப்பை ஒட்டிட்டிங்கன்னா இது எப்பயுமே கிழியாது. அதனால் இப்போ வந்து ரெடி அளவு எடுத்தாச்சு. இப்போ சில பேர் வந்து ஆம்கோல் வந்து முன்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சுருக்கம் கொடுக்குறான்றக்காக இந்த மாதிரி அளவு எடுப்பாங்க. பட் சுடிதாருக்கு அது தேவையில்லை. ஜாக்கெட்டுக்கு ஜாக்கெட் பிட்டு இந்த அளவுக்கு, ப்ளவுஸ் பிட்டுக்கு அந்த இதுக்கு தான் அந்த மாதிரி தேவைப்படும். இந்த ரெடி அளவு சுடிதாருக்கு இது தேவைப்படாது. அதனால் இதுவே போதும். இதுவே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி நான் என்னோடய இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து ஸ்லீவ். இப்போ இதில் ஸ்லீவ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துங்க. அதே மாதிரி தான் நான் மடக்கி வச்சுருக்கேன், ஷார்ட்டாக மடக்கி வச்சுருக்கேன். இப்போ இங்கே எனக்குள்ளே ஒரு சும்மா ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் எப்படி எடுக்கணுன்றதை பாருங்கள். இப்போ இது நம்ம எவ்வளோ வச்சோம்னு சொல்லுங்கள். 7 இன்ச்சு வச்சோமா, 7ல் பாதி 3.5 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுருங்க.
அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுவோம். கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவை இப்படியே நீங்கள் டேப் வச்சு பாருங்கள். எனக்கு 9.25 கிடைக்குது. இப்போ அதை தான் இங்கே வைக்க போகிறேன். என்ன அளவு வருதோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். என்றைக்குமே டேப்பை இந்த மாதிரி அவுட்லைனில் வச்சு அளவு எடுக்கக்கூடாது. இங்கே இருந்து தான் இப்படி தான் எடுக்கணும் அளவு. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தான் இப்படி அளவு எடுக்கணும். என்றைக்குமே இப்படி தான் எடுக்கணும், சரிங்களா? அதனால் எனக்கு 9.2 கோடு வருது. நான் அதை மார்க் பண்ணிக்குவேன். இப்போ இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சு நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோடை நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இதுக்குள்ள ஒரு கோடு போட்டுக்கங்க. 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இதோட சென்டர் எடுங்க. எனக்கு 8.75 கிடைக்குது. அப்போ 4.25 2 கோடு அப்படியே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த கோடை இப்படி கொண்டு வந்துருங்க. ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு இந்த கோடை இங்கே இந்த மணி பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த சென்டரோட படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சிலிருந்து இந்த இதை மாதிரி வளைச்சிக்கேன். இப்போ இங்கே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் வரும். இப்போ இந்த ஸ்லீவோட ஹைட்டு வந்து நம்ம 15 இன்ச்சு கொடுப்போம். நான் மேலே ஒரு தையல் 1/2 இன்ச்சு போயிடும், கீழே ஒரு மடக்கி அடிக்கிற ஒரு 1/2 இன்ச்சு போயிடும் வச்சுங்களேன். 16 இன்ச்சு நான் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த இது 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். முப்பத்தி 8 இன்ச்சு அளவுக்கு நம்ம 5.5 இன்ச்சு வச்சாலே போதும். இருந்தாலும் ஒரு லூஸுக்கு வேண்டுறதுனால 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதிலேருந்து இது மார்க் பண்ணும்போது நம்ம பண்ணிடுவோம். ஒரு 1/4 இன்ச்சு நான் இந்த அவுட்லேருந்து இதை தூக்கியிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது ஏன் மார்க் பண்ணுறோம்னா, அந்த கை தொங்கி தெரியாது, உள்பக்கம் கை தொங்கி தெரியாது. அதனால இந்த கிராஸ் எடுத்துக்கிறேன். அதுக்காக இப்போ நான் ஸ்லீவு எடுத்துட்டேன். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். பாருங்கள், ரெடி அளவில்
இந்த பேட்டர்னுக்கு இந்த ஸ்லீவு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இது வந்து தையல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். துணி வந்து நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் துணியை இழுத்தீங்கன்னா அது அரேஞ்ச் ஆயிடும். அப்போ நீங்கள் வெட்டுற மணி தான் இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துட்டேன். இந்த பேட்டர்னை வச்சு நான் கிளாத்தை வெட்டி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்றதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த பேட்டர்ன் ஒன்று போதும். இதை வச்சு நீங்கள் அதிகபட்சம் நிறையாவே டாப்பு தைக்கலாம், வெட்டலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.